நீங்களே பார்க்கலாம். தோட்டவெளி அப்படிங்கிற இந்த பிளேஸுடைய பேர் வேத சாட்சிகளின் ராக்கினி திருத்தலம், குவீன் ஆஃப் மேட்ரிஸ் ஷெரின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதனுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். உள்ளே போய் தான் நம்ம பார்க்கணும். ஸோ 600 ரத்த சாட்சிகள், 600 கிறிஸ்தவர்களை கொன்ற அந்த பிளேஸை போய் பார்ப்போம். ஸோ என்ன இருக்குதுன்னு சொல்லி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். மன்னார் அப்படிங்கிற ஊர், நம்ம இருந்தது யாழ்ப்பாணம். ஸோ அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி மன்னார் ஊருக்கு வந்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் தோட்டவெளி அப்படிங்கிற இடத்து வந்துருக்கும். இந்த இடம் தான் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். சங்கிலி அரசன் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி சங்கிலி அரசனுங்கிற ஒரு மன்னன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை வந்து கொண்டிருக்கிறாரு இந்த இடத்துல. ஸோ கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ கிட்டத்தட்ட 600 பேரை இந்த இடத்துல கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சபை அப்போ மாறி இருக்கு. இந்த 600 பேர் ரத்த சாட்சியாக மறித்தவர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு நினைவிடம் வச்சிருக்கிறாங்க. இங்கே தான் முதலாக ஒரு 600லேருந்து 700 பேருக்கிட்ட முதல் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அந்த ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறான்னு கேள்விப்பட்டு இதெல்லாம் சங்கிலி மன்னன் அரசாட்சி கீழே இருந்த இடங்கள். அப்போ சங்கிலி மன்னன் தன்னை படையோட இங்கே வந்து அந்த அதில் ஞானஸ்நானம் பெற்ற 600 பேரை இந்த இடத்துல வச்சு கொலை செய்திருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு சபையாக மாறி இருக்கு. அதில் ஒரு மண்டபம் தெரியுது தானே, அந்த இடத்த அந்த மண்டபம் கட்டுறதுக்கு அத்திவாரம் இடம்போது தான் அந்த எலும்புகள் கிடைச்சிருக்கு. பாருங்க இந்த டிராயிங் கூட. ஸோ இந்த டிராயிங் நீங்களே பார்க்கலாம். ஸோ இவங்களால் ரட்சிக்கப்பட்டு டிராயிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் இப்படி சுவிசேஷம் சொல்லப்பட்டு மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த சங்கிலி அரசன் வந்து இந்த கொன்ற இதை ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருக்கிறாங்க. பியூட்டியான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கிலி மன்னனுடைய தம்பி அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் தான். அவரையும் சங்கிலி மன்னன் வந்து கொண்டிருக்கிறாரு. அதே போல் ஃபைனலாக அவரை வந்து கோவாவில் வந்து சிறையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்னா சங்கிலி மன்னனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஸோ ஃபைனலாக அவரும் ஏற்றுக்கொண்டு ஸோ அவருக்கு அங்கே தண்டனை வழங்கப்பட்டு அங்கே இறந்துட்டார். கடைசியாக சங்கிலி மன்னனும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். 600 பேரை கொன்ற சங்கிலி மன்னன் கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டாங்களே, கடைசியில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்கிறது தான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ முடிஞ்சு வெளியே போகிறோம். ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த போர்டு பாருங்கள், யோவான் 8:11, நீ போ இனி பாவம் செய்யாது. ஸோ நல்ல வேர்ட்ஸ் இல்லை இது, உங்களை ஃபெய்த்துக்குள்ளே பக்தி விருது கொண்டு வந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ல அதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.